அதாவது இப்ப நடக்க போற சிஎம் எலெக்ஷனுக்கு வந்து நம்ம விஜய் வந்து போட்டிடுறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுங்க. ஒரு நடிகர், ஒரு மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு எல்லாத்துக்குமே ஆட்கள், அதாவது வேட்பாளர்களை நிறுத்தி இவங்களுக்கும் தனியாக ஐடிவிங் வச்சு எத்தனை பேருங்க, ஒரு தமிழகம் முழுக்க இத்தனை பேர் நிற்க வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு கொடி வச்சு, கொடிக்கு பேர் வச்சு அந்த வெற்றி கழகத்தை வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து முதல்ல வந்து போட்டி போடுறாங்க சிஎம் எலெக்ஷனுக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு நிறைய நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. அதாவது வந்து ஆளுங்கட்சி சைடும் சரி, இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருக்கு அவங்க சைடும் சரி, நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு அறுபது விஷயம் பார்த்துருப்போம். அவர் எங்க கூட்டம் கூடினாலும் கூட்டம் போகக்கூடாதுங்கிறதும் பிளஸ் நிறைய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு வந்திருக்கு. அவர் வந்து அவருடைய கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போறாரு, எந்த அளவுக்கு கொண்டு போக வைக்க போறாரு அப்படிங்கிறதுலாம் அவருடைய, ஏன்னா இவ்வளவு இதில் நிறைய எதிர்பார்த்து தான் வந்திருக்கணும். இவ்வளவு இதை விட மட்டமா கூட போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கணும். அப்படிதான் இறங்கிருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சங்கீதா வந்து இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து இவருக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு பலத்தை அடிதான். என்ன சொல்லணும்னு இதை வச்சு யாரும் அரசியல் பண்ண போறது கிடையாது. இதை வச்சு அரசியல் பண்றவங்க அவங்க ஒரு ஈனமான ஒரு பிறவினா வச்சுக்கலாமே. பட் ஆனா இதுல விஜய் வந்து சரி ஓகே இந்த மாதிரி போயிடுச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிதானே பார்க்கணும். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, சங்கீதா மேம் வந்து இந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கு, நான் கண்டிச்சிருந்தேன், அவங்க இந்த மாதிரி பண்ணல, விட்டுறேன்னு சொன்னாங்க, நான் கடைசி வரைக்கும் விடல அப்படின்னு சொன்னாங்க. நடிகோட பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருந்தா மென்ஷன் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, நீ என்ன சொல்றது, நானே கொண்டு வரேன் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு மேரேஜ்ல வந்து திரிஷாவும் விஜயும் வந்து கார் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து பங்கேற்றிருந்தாங்க அந்த கல்யாணத்துல. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கறதுனா, இல்ல எலெக்ஷன் முடிய வரைக்கும் நம்ம பேர் சோசியல் மீடியா நம்ம பேர் மட்டும் தான் ஃபேமஸா போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்றாரா, இல்ல இதுதான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, இதை நான் அரசியல் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் சோசியல் மீடியா திறந்தா சில பேர் அடிக்கிறாங்க, சில பேர் ஓகே ஒத்துக்கலாம்